தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நடிகை அளித்த புகாரில் சீமானுக்கு எதிரான வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை. சீமான் மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் உத்தரவு. மாநிலம் முழுவதும் தொடங்கியது +2 பொதுத் தேர்வு. கடின உழைப்பும் தன்னம்பிக்கையும் நிச்சயம் வெற்றியை தரும் என SRM பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் பாரிவேந்தர் மாணவர்களுக்கு வாழ்த்து. புதிய கல்விக் கொள்கை மூலம் குறுக்கு வழியில் ஹிந்தி திணிப்பை புகுத்த முயற்சி செய்கிறார்கள் என உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. வரும் தேர்தலில் திமுக 200 தொகுதிகளுக்கு மேல் வெல்வதற்கான பணிகளை தொடங்க வேண்டும் என தொண்டர்களுக்கு அறிவுறுத்தல். தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் மாநில உரிமைகளை பறிக்க மத்திய அரசு முயற்சி செய்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு அனைவரும் வர வேண்டும் எனவும் அழைப்பு. நீட் ரகசியத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடனடியாக சொல்ல வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழ் என பேசும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ் இலக்கியங்களுக்கும் தமிழ் வளர்ச்சிக்கும் என்ன செய்தார் என தமிழிசை கேள்வி. தமிழ்நாட்டில் தமிழை வளர்க்காமல் இருமொழிக் கொள்கை என சொல்லி ஆங்கிலத்தை வளர்ப்பதாக குற்றச்சாட்டு. ராமேஸ்வரத்தை அடுத்த தங்கச்சி மடத்தில் 4வது நாளாக திருவோடு ஏந்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுதலை செய்ய வலியுறுத்தல். டீசல் பேருந்துகளை CNG பேருந்துகளாக மாற்ற அரசு போக்குவரத்து துறை முடிவு. தமிழகம் முழுவதும் முதற்கட்டமாக 1000 பேருந்துகளை CNG பேருந்துகளாக மாற்ற நடவடிக்கை. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஜகஜால கில்லாடி படத்தை தயாரிப்பதற்காக வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாதது தொடர்பான வழக்கில் நடவடிக்கை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா கோலாகலம். கொடியேற்றத்தை முன்னிட்டு அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜை. பீகாரில் உள்ள கங்கை நதி நீரின் தரம் குளிப்பதற்கு உகந்ததாக இல்லை. நடப்பு நிதியாண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கையில் தகவல். உத்தரப்பிரதேசத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வினாத்தாளை கசியவிட்ட அதிகாரி மீது போலீசார் வழக்கு பதிவு. தேர்வு மையத்தின் நிர்வாகியாக நியமிக்கப்பட்ட அதிகாரியின் நடவடிக்கையால் பரபரப்பு. ஐரோப்பிய நாடுகளின் அவசர ஆலோசனையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பங்கேற்பு. ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தத்திற்காக புதிய திட்டம் ஒன்றை உருவாக்கியுள்ளதாக அறிவிப்பு.